பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் அனைத்து ஜமாத் சார்பில் மாநாடு நடக்கிறது. இதில் ஜவாஹிருல்லா பேட்டியளித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான ஒரு பேர் அலை கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி காஷ்மீர் வரை அடித்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் கோவை மாநகரிலே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் ஜமாத்துகளுடைய கூட்டம் கொஞ்சம் அமைதியார்கள். மீடியாவுக்கு பேட்டி நடக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் ஜமாத்துகளுடைய கூட்டமைப்பு, கோவையில் இயங்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக கடல் அலை தோற்கக்கூடிய அளவுக்கு பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து எங்களுக்கு ஷரியத் சட்டம்தான் வேண்டும், அது நிச்சயமாக எங்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் தருகின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மொழிகளும் பல்வேறு கலாச்சாரங்களும் கொண்ட இந்த நாட்டிற்கு பொது சிவில் சட்டம் நிச்சயமாக பொருந்தாது என்று சொன்னார். குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய கருத்து நிச்சயமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த பொது சிவில் சட்டம் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. குடியரசுத் தலைவர் பிரணாப் குமார் முகர்ஜி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளுடைய தலைவர்களும் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக இன்று அணி திரண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய இந்த முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 44வது பிரிவு நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் பன்முகத்தன்மையை நேசிக்கின்ற மதசார்பற்ற இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய கோரிக்கையாக இருக்க முடியும். அதை தான் இந்த மாநாடும், கோவையிலே நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி மாநாடும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. சட்டம் வேணும்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு சில சொல்லக்கூடிய கருத்து இது பெண்ணுரிமைக்கு எதிராக இந்த தலாக் போன்ற விஷயங்கள் அமைகிற போது இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இஸ்லாமிய சட்டம், ஷரியத் சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டம் பெண்களுக்கு நீதி தரவில்லை, பெண்களை கொடுமைப்படுத்துகின்றது என்று சொல்லப்படுவதெல்லாம் தவறான, முஸ்லீம்களை நிந்திப்பதற்காக செய்யப்படக்கூடிய கருத்துக்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு சார்பாக ஷரியத் சட்டத்தில் எந்த விதமான குறுக்கீடும் இருக்கக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று இந்தியா முழுவதும் 5 கோடி பெண்கள் மட்டுமே கையொப்பமிட்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்கின்றீர்கள், ஏராளமான பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே கோவையில் கூடியிருக்கிறார்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெண்களே முன்னெடுத்து இது போன்ற பேரணிகள் நடைபெற்று வருகின்றது.